ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரே மாவை வச்சு முட்டை போண்டா, வெங்காயம் கொத்தமல்லி போட்ட போண்டா ரெண்டும் செய்ய போகிறோம். இதில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இதில் முட்டையும் நம்ம சேர்க்குறதுனால. இதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து 1.5 கப் வந்து கடல மாவும் 1/2 கப் வந்து அரிசி மாவும் எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு வந்து நம்ம கிறிஸ்பியாக வர்றதுக்காகவும் எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காமல் இருக்கும். அதனால் வந்து அரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டேன். கலருக்காக நான் வந்து எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. மஞ்சள் தூள் தான் கலருக்காக மெயினாக நான் சேர்ப்பேன். ப்ளஸ் வந்து இது ஆன்டிபயாட்டிக்கும் கூட. இது கையிலே வந்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக வந்து பிணைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை வந்து முட்டையை வந்து இதில் போட்டு எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அது வந்து முட்டையோடு பிடிச்சிக்கும். இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிற டைமில் முட்டையை அவிச்சு தனியாக எடுத்து வச்சிட்டேன். நான் இன்றைக்கி 5 முட்டை அவிச்சு தோல் வச்சு 2 கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து முட்டையை எடுத்து மாவில் நம்ம வந்து பெரட்டி இதில் வந்து போட்ட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் வாங்காமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நான் ஒன்றுனா போட்டு எடுத்து தனியாக வந்து எடுத்து வச்சிட்டேன். இது வந்து கலர் மாறாது பெருசாக. இப்போ கடையில் வாங்குறது வந்து திருப்பி அதே எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால கலர் வந்து சீக்கிரம் மாறிடும். இது நம்ம ஒரே எண்ணெயில் யூஸ் பண்ணுறதுனால கலர் சீக்கிரமாக மாறாது. 2வது எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் சேர்க்கலை. இப்போ எண்ணெய் கொதிப்பு அடங்கினதுக்கப்புறம் வெந்துருச்சு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இப்போ வந்து வெந்துருச்சு. நம்ம தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சாச்சு. இப்போ வந்து இதோட மிச்சம் இருக்கிற கடல மாவில் வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், நல்ல ஒரு கைப்பிடியில் கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் கிள்ளி போட்டு இதோட பிணைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம போண்டாவாக போட்டு எடுக்க வேண்டியதான். இது வந்து முட்டை போண்டாவோட ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்துடும். இது ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சைடு போட்டோன்னே அவ்வளோதான். இப்போ ஒரே மாவில் 2 ஸ்நாக்ஸை செஞ்சாச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சொல்லப்போனால் ஹெல்த்தியும் கூட தான். அதில் வந்து ஃபுல்லாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தான் அதிகமாக இருக்குது, வெங்காயமும். இதில் வந்து முட்டை சேர்த்துருக்கோம். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.